இதான் நம்ம ஃபேக்டரி கட்ட போற இடம். Beautiful place. Very pretty. ஆனா இந்த இடத்துல ஃபேக்டரி கட்டினா இந்த இடத்தோட அழகே பாழாயிடும். சிக்கன் பிரியாணி சாப்பிட ஆசைப்படுறவங்க கோழி மேல இறக்கப்படக்கூடாது சார். உண்மைதான். அதுக்காக அழகை ரசிக்கிறத தப்புன்னு சொல்ல முடியுமா? இப்ப நீ அழகா இருக்க, உன் அழகை ரசிச்சா தப்புன்னு சொல்வியா? கவிதா, இங்க கட்ட போற ஃபேக்டரிய இந்தியாவிலே இல்லாத ஒரு புது டிசைன்ல கட்டலான்னு இருக்கேன். ஆனா அதை செயல்படுத்துறது நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பொறுத்தது. நான் தான் உங்களை எப்பவும் நம்பிட்டேனே. ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತೀಯ? ವ್ಯಾಪಾರ ಹೇಗಿದೆ? ಏನೇ ಹೋಗಿದೆ? ವ್ಯಾಪಾರ ಚೆನ್ನಾಗಿದೆ ಸ್ವಾಮಿ, ಚೆನ್ನಾಗಿದೆ. ಕೊಡು ಕೊಡು. ಕೊಡ್ತೀನಿ. ಒಂದು ಬಲೂನು 10 ಪೈಸಾ ಕೊಡಿ. ಬೇರೆ ಏನ್ ಬೇಕು? ದುಡ್ಡು. ದುಡ್ಡ? ಬೇರೆ ಆಭರಣಗಳು. அப்படிதான் உடைக்கணும். அப்படின்னா வன்முறை ஆதரிக்கிறியா? எது வன்முறை? வழி மறிச்சு காசு கேட்டாங்களே அதுதான் வன்முறை. அதை தடுக்கிறதுக்காக அந்த பலூன்காரன் திருப்பி அடிச்சானே அது வன்முறையே இல்ல. அதுக்கு தானே போலீஸ் இருக்கு. ஆமா, போலீஸ். பணத்தை பறி கொடுத்த பிறகுதானே போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண முடியும். நான் சொல்றது என்னன்னா, எங்கெல்லாம் அக்கிரமங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் கண்ணபிரான் தோன்றி அதையெல்லாம் அழிப்பாருங்கிறது கீதை. அதே மாதிரி மறுபடியும் ஒரு கண்ணன் தோன்றி அநியாயங்களை எல்லாம் ஒழிக்கணும். மிஸ்டர் பிரேம், ஹலோ. உங்கள்தான் ஏதோ சிந்தனையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமில்ல. கம் ஆன். கவிதா, நீயா? இன்னும் தூங்கலையா? தூக்கமா இல்ல. மனசுல இருக்கிறத வாய் சொல்லலைனாலும் கண்ணு சொல்லிடுமே. இது எனக்கு நானே அரைஞ்சுக்கிட்ட சோக சிலுவை. இந்த பாரத்துக்கும் பாதிப்புக்கும் நான் மட்டும்தான் சொந்தம். உங்க பாதிப்பை மத்தவங்க கிட்ட சொன்னாலே பாரம் தானே குறையும். இந்த உடலால மறைஞ்சிட்டாலே தவிர என் உள்ளத்துல இருந்து இன்னும் மறையல. But one thing, Mr. Prem, அதுக்காக உறவும் பிரிவும் ஒருத்தரோட முடியறதில்ல. Weep not for the past and fear not for the future. சோகத்தை கூட ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க பழகிக்கணும். ஏன்னா வாழ்க்கை கண்ணீரால மட்டும் எழுதப்படல. Life is for living. உன்ன மாதிரி அறிவும் அழகுள்ள பெண்ணு மனைவி அடையறவன் ரொம்ப பாக்கியசாலி. பிரேம், இந்த வார்த்தையை அதுவும் நான் உங்ககிட்ட இருந்து கேட்டதுல ரொம்ப சந்தோஷம். Thank you, Prem. Thank you very much. கொஞ்சம் ரைட். பேக். ஸ்டில் பேக். இன்னும் கொஞ்சம் பின்னால. இன்னும் கொஞ்சம். போலாமா?
இது ஏன் நாப்பாட்டம் வச்சிருந்தது, இது ஏன் முப்பாட்டம் வச்சிருந்தது, இது இருக்குதே எங்க தாத்தனுடைய ரிவால்வர். ஒரு மினி மியூசியம் மாதிரி இருக்குதே. காட்டு யானைக்கு மதம் பிடிச்சா எல்லாரும் இவங்க தாத்தா கிட்ட தான் வருவாங்க. வைத்தியம் கூட பாப்பாரா? வைத்தியம் இல்ல தம்பி, மனம் முடிச்ச யானைக்கு மாத்திரையை கொடுத்தா அது கொடுத்தவங்க இழுத்து கால போட்டு மிதிச்சிடாதா. அதாவது குறிப்பாத்து சொல்றதுல எங்க தாத்தா வல்லவர். இந்த துப்பாக்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியா? இந்தாங்க சுட்டு பாருங்க. இல்ல வேணாங்க. சுட்டு பாருங்க. அப்படித்தான். ஆமா, சுட தெரியாத மாதிரி பாவலா பண்ணீங்களே, அது என்ன? உங்களை மாதிரி எங்க அப்பாவும் ஒரு பெரிய வேட்டைக்காரர் தான். அப்பாவும் நானும் ஒரு நாள் வேட்டைக்கு போயிருந்தப்ப புதருக்கு பின்னால இருந்த ஒருத்தரை எங்க அப்பா புலின்னு நினைச்சு சுட்டுட்டாரு. அன்னையில இருந்து எங்க அம்மா 2 பேர்கிட்டையும் துப்பாக்கி தொடக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டாங்க. தம்பி, சத்தியம்னா என்ன அர்த்தம்? துப்பாக்கிய தொடக்கூடாது, சுடக்கூடாதுன்னு அர்த்தம். ரிசர்வேடா இருக்கணும்னு அர்த்தம். தம்பி, ஊருக்கு புறப்பட்டா போல இருக்கு. நான் ரெடி. இங்க இருக்கிறதெல்லாம் அள்ளி போட்டு போறீங்க. அப்படியா? செக் பண்ணி பாக்குறேன். அங்க செக்அப் பண்ணா கிடைக்குமா என்ன? எங்களுடைய அன்பெல்லாம் அள்ளி போட்டு போறீங்கன்னு சொன்னேன். அத சொன்னீங்களா? நீங்க கொஞ்ச நாள் எங்க கூட பழகினாலும் கூட நீங்க இப்ப பிரிய இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்தாங்க, இதை எங்களுடைய அன்பளிப்பா வச்சுங்க. நீங்க மெட்ராஸுக்கு கண்டிப்பா அடிக்கடி வரணும். வர்றேன் தம்பி. மெட்ராஸ் என்ன அந்தரத்திலயா கட்டி தொங்குது? நாங்கெல்லாம் ராக்கெட்ல வந்து பாக்க. ஆறாவ ராக்கெட் என்னடா, மெட்ராஸே என் பாக்கெட்ல. இவன் இருக்கிறானே, சிரிப்ப சலிச்சு சலிச்சு இவனே தின்னுடுவான். டே இதெல்லாம் எடுத்துக்க. எடு. வாங்க தம்பி. பண்டு. எஸ் சார். எத்தனை மணிக்கு போகணும்? 6:25. ஓஹோ, எத்தனை மணிக்கு போய் சேரணும்? 6:35. ஸ்டார்டிங் எப்போ? 6:45. மெட்ராஸுக்கு எத்தனை மணிக்கு போய் சேருது? நாம எங்க மெட்ராஸுக்கு போனோம்? சினிமா விட்ட உடனே நேரம் வீட்டுக்குள்ள வரணும். என்னடா சொல்ற? பாப்பா சினிமா டிக்கெட் 3 ரிசர்வேஷன் பண்ண சொல்லிச்சு, அத சொன்னேன். அடே, சினிமாவுக்கு போறதுன்னா கூட ட்ரெஸ் போட்டி இருக்குடா. லைட் ஆஃப் பண்ண உடனே நீங்க ட்ரெஸ் செஞ்சு பண்ணுவீங்களோன்னு எடுத்துட்டு வந்தேன். ஐயோ, நான் ஃளைட் டைட்ட கேட்டேன்டா. அது எனக்கு தெரியாது. ஐயோ ஐயோ ஐயோ, நீ வண்டா இருந்துகிட்டு எங்கேயோ எதையோ உருட்ட வேண்டியது, என் வீட்டுல இருந்துகிட்டு என்ன உருட்டிக்கிட்டு இருக்கிற? பண்டு எனக்கு சர்வண்டா. போடா போடா. கவிதா, நான் பழக்கமா? இங்க இருந்த கொஞ்ச நாள் தான் நான் நிம்மதியா இருந்தேன். அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லணும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்லி நாம 2 பேரும் தள்ளியே நிக்கணுமா? கவிதா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நோ, தேங்க்ஸ் சொல்றது வேலை செய்யறவங்களுக்கு கூலி கொடுக்குற மாதிரி. உங்களுக்கு நான் எந்த வகையிலாவது பிரயோஜனப்பட்டிருந்தா அது வேற எந்த ஆதாயத்துக்காகவும் இல்லை, அன்புக்காகத்தான். மற்றவங்க மேல காட்டுற அன்பை ஏத்துக்கிறதுக்கோ இல்ல நான் அன்பை செலுத்துறதுக்கோ முடியாத நிலையில இருக்கு. அந்த நிலை ஒரு நாள் மாறுங்கிற நம்பிக்கையில நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தம்பி, ட்ரெயினுக்கு நேரம் ஆச்சு.